வணக்கம் மேடம். நான் ஜெகதீஷ் பேசுகிறேங்க. அம்மா பாங்கடியிலேருந்து பேசுகிறேன். ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்த நியூட்ரிஷன் கன்சல்டன்ட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ஃபீட்பேக்கு கிடைச்சா மற்றவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை இருந்தது, அதுக்கு எங்கே தீர்வுக்கு ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் நம்மள எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இப்போ எவ்வளோ நாளாக சாப்பிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ மைக்கை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். வணக்கம் சார். உண்மையாலுமே நான் இதை ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே லாஸ்ட் இந்த கரெக்டாக இந்த டைமில் தான் செப்டம்பரில் தான் எந்த டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி போயிருந்தேன். ஏன்னா என்னோட ரைட் சைட் பிரெஸ்ட்டில் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதிகமாகி அங்கே பிளட் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஃபஸ்ட்டு ஜிவிஎன்ல ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அவங்க லைக்லி டு பி கேன்சர் தான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் லைனில் போய் நானும் பயாப்சி அது இதுன்னு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தேன். ஜிவிஎன்லேயே ஒரு ரூ. 20 ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் லைனில் ஒரு ரூ. 5 ஆச்சு. அவங்க 2 பேருமே சொன்னது சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணாலுமே அது திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கம்ப்ளீட் க்யூர் ஆகும்னும் அவங்க சொல்லலை. சர்ஜரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறதும் ஒரு லேடீஸாக இருக்கவங்களுக்கு புரியும். அங்கே ஆப்ரேஷன் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. ஸோ நம்ம சித்தாவாவது போகலாமா, இல்லை ஹோமியோபதி போகலாமான்னு அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன். அவங்களும் இது ஒரு 80% இது அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் மெடிசின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் இவங்க எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அப்புறம் நான் அலோபதியே ஒரு 1 வீக் வேணா டேப்லெட் சாப்பிட்டு பாருங்க. கட்டியில ஏதாவது சேஞ்ச் தெரியுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. கிட்டத்தட்ட எனக்கு 4.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு அந்த கட்டி. எனக்கு மெடிசின் 1 வீக் குடுத்துருந்தாங்க. அந்த மெடிசின் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நியர்லி 5000 வந்தது 1 வீக்குக்கு. அந்த 1 வீக் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன்ல தான் மெடிசின் ப்ரிஃபர் பண்ணாங்க. மெடிசின் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வயிறெல்லாம் புண்ணா போய், கண்ணெல்லாம் பொங்கி ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனா கட்டி 4.5லேருந்து 4.7 ஆயிடுச்சு. ஸோ அதுலேயுமே எனக்கு டிசப்பாயிண்ட் தான். நியர்லி நான் சர்ஜரிக்கு போகலான்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஒரு 1 மந்த் எங்களை நம்பி இந்த மெடிசின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கட்டி கரையிறதுக்கு ஒரு சில மெடிசின்ஸ் குடுத்தாங்க. அந்த கட்டி கரையிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் எனர்ஜி வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் குடுத்தாங்க. அது எல்லாத்தையும் நம்பிக்கை இல்லாம தான் சரி ஒரு 1 மந்த் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். இதையும் ட்ரை பண்ணுவோமேன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். 1 மந்த் ட்ரை பண்ணிட்டு போய் நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். பார்த்தபோது பார்த்தா 2.3 சென்டிமீட்டரா இருந்துச்சு அந்த கட்டி. அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகியிருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் டாக்டரே அவங்க ஸ்கேனே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் ரெஃபரன்ஸ் வேணும். நீங்கள் எப்படி இது எங்கே பார்த்தீங்க? என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? என்ன ஏது? அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அப்புறம் இந்த மாதிரி நானா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது தான் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இந்த இது ஒரு 3 மந்த்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகிடுச்சு. அதனால் நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா சர்ஜரின்னு பண்ணியிருந்தா எனக்கு நிறைய இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் எல்லாமே அவாய்ட் ஆகி இப்போ எந்த பிரச்சனையும் அந்த மெடிசன் சாப்பிட்டதுனால எனக்கு எந்த இஷ்யூமே வரல. முன்னை விடவே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு இதுக்கு. இந்த மாதிரி துணை உணவுகள் மூலியமாகவே நம்ம எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணணும் நம்ம லைஃப்பில். அது ஒன்று மட்டும்தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதனால் நான் 100% நான் சாட்டிஸ்ஃபைட் இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டதில். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். உங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இதில் உங்கள் பேரை சொல்ல விருப்பப்படலைன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எந்த ஏரியா, என்ன ப்ரொஃபஷனல்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஏன்னா மற்றவங்களுக்கு இது நிறைய பேர் டெஸ்டிமோனியல் கொடுக்கவே யோசிக்கிறாங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு டெஸ்டிமோனியல் கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ மற்றவங்களுக்கு எங்கள் கன்சல்ட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய பேர் சொல்ல விரும்பலன்ட்டீங்க. என்ன தொழில், எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுங்க. நான் நான் ஆடிட்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். அதாவது ஃபைலிங், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நியர்பை 10 இயர்ஸாக ட்ரிச்சிக்குள்ளே எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிச்சின்னு மட்டும் இல்லை, சென்னை, தஞ்சாவூர் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லா மோரார்லெஸ் எல்லா விஷயமே நமக்கு தெரியும். இப்போ எல்லாருமே வெல் எஜுகேட்டட், மெடிக்கல் லைன்லையா இருக்கட்டும், எல்லாவா இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்கோம். இருந்தாலுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் முடிவெடுக்கணுங்கும்போது நம்ம ஸ்தம்பிச்சு போய் தான் நிற்கிறோம்.
அந்த மாரி ஒரு நிலைமையில தான் இவங்க எனக்கு குடுத்த கன்சல்டிங் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியா அந்த சுகன்யா மேம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணாங்க. நான் வந்து அவங்க எனக்கு நல்ல பழக்கம். அவங்க வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நம்பலாமா? வேணாமான்னு தான் யோசிச்சேன். ஆனா அவங்க பேசின வார்த்தைகள் வந்து எனக்கு நம்பிக்கையா இருந்தது. அதாவது நான் நார்மலா இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. வலியில இருக்கும்போது ஒருத்தவங்க குடுக்குற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். உண்மையாலுமே அந்த வார்த்தைகள் தான் வந்து இப்போ என்னோட லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சா இருக்கு. ரொம்ப தேங்க் யூ மேம். தேங்க் யூ. இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. தேங்க் யூ மேடம். உங்க ஆடியோவ நான் வந்து YouTubeல ஏத்தலான்னு இருக்கேன். ஸோ அத நான் உங்கள்ட்ட சொல்லிர்றேன். தேங்க் யூ.